ஸோ அந்த டூலெட் போர்டை பார்த்துட்டு அவரும் எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டூலெட் இருக்குது நான் போகும்போது பார்த்தேன் என் டூலெட் நான் அங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னோடனே ஸோ கோஆர்டினேட்டரில் ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு தன்னால் ஒன்று அமைஞ்சது தான் அந்த கடை. ஸோ அந்த கடையில் வந்து கருப்பட்டி காஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவர் டிசைட் பண்ணி ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு கடை. ஏன்னா டீ காஃபி பண்ணுறோம், அது ஏன் கொஞ்சம் இயற்கையாக பண்ணக்கூடாது, ஏன் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கான்செப்ட். ரெகுலராக பண்ணால் நீங்கள் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பாக ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. கண்டிப்பாக. ஆனால் ஏன் கருப்பட்டி காஃபி? எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தை தாண்டி அதில் ஏதோ ஒரு யூனிக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி. கண்டிப்பாக சார். ஏன்னா எங்கள் ஊரில் எனக்கு திருநெல்வேலி. ஸோ பாட்டி தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே நாங்கள் கருப்பட்டி காஃபி தான் நாங்கள் குடிச்சிருக்கோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம். பட் ஏன்னா அப்போ கடுங் டீ கடுங் காஃபின்னு சொல்லுவாங்க யூஸ்வலி. பாலில் கருப்பட்டி ஊற்றும் போது யூஸ்வலி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ அந்த ஃபார்மேட் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக தெரிஞ்சது. காஃபி கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணி நாங்கள் அந்த கருப்பட்டி காஃபியை ரெடி பண்ணோம் சார். ஏன்னா ஒரு நார்மல் காஃபின்றதை விட ஒரு ஹெல்த்தாக ஒரு காஃபி கொடுக்கும்போது எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க.